ஹலோ எவ்ரிவன், இது உங்கள் சேனல், உங்களுக்கான சேனல். இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் 1 ஃபஸ்ட்டு யூனிட்டில் இருக்கிற ஈத்காங்கிற ப்ரோஸை தான் பார்க்க போகிறோம். ஈத்கா முன்ஷி பிரேம்சந்த் அப்படிங்கிறவர் தான் இந்த ஈத்கா பாடத்தினுடைய கதாசிரியர். இஸ்லாமியர்கள் தங்களுடைய பண்டிகை காலத்தில் சிறப்பு தொழுகை நடத்துவாங்க. அந்த சிறப்பு தொழுகை நடத்தக்கூடிய இடத்த தான் ஈத்கான்னு சொல்லுவாங்க. இந்த பாடத்தில் ஈத் பண்டிகை அன்னைக்கு ஹமீதுக்கும் அவனுடைய பாட்டி அமீனாக்கும் இடையேயான ஃபீலிங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஈத்கா செக்ஷன் 1. ஹவ் ஒண்டர்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல் வாஸ் அ மார்னிங் ஆஃப் ஈத். ஈத் பண்டிகையினுடைய காலை பொழுதை எப்படி சொல்கிறாங்கன்னா, மிகவும் அற்புதமாகவும் அழகாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. த ட்ரீஸ் லுக்குடு க்ரீனர், அந்த மரங்கள்லாம் பச்சை பசேல்னு காணப்படுதான். த ஃபீல்டு மோர் ஃபெஸ்டிவ், ஃபீல்டு வயல்வெளிகளும் நிலங்களும் கூட பண்டிகைக்கே உரிய பசுமையோட காட்சி அளிக்குதான். த ஸ்கை ஹேட் எ லவ்லி பிங்க் க்ளோ, வானம் கூட ரொம்ப அழகாக பிங்க் கலரில் பளபளப்பாக இருக்கான். த சன் சீம்டு பிரைட்டர் அண்ட் மோர் டாஸ்லிங் தேன் பிஃபோர். சன் எப்போவுமே பிரைட்டாக தான் இருக்கும் இல்லையா, ஆனால் அன்னைக்கு வழக்கத்தை விட மாறா டாஸ்லிங் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி பிரைட், ரொம்ப பளிச்சுன்னு பளபளப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டு விஷ் த வேர்ல்டு எ வெரி ஹாப்பி ஈத். ஈத் பண்டிகைக்கு இதெல்லாம் விஷ் பண்ணுற விதமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. The village was filled with excitement. எக்ஸைட்மெண்ட்னா உற்சாகமாக இருக்கிறது. அந்த கிராமமே உற்சாகத்தால் நிரம்பி இருக்கு. எவ்ரி ஒன் வாஸ் அப் early to go to the ஈத்கா. ஈத்காவுக்கு போகிறதால எல்லாரும் காலையிலேயே எழுந்துட்டாங்க. த பாய்ஸ் வேர் மோர் எக்ஸைட்டட் தேன் த அதர்ஸ். மற்றவங்களை காட்டிலும் அங்கே இருக்கிற பாய்ஸ் ரொம்ப உற்சாகத்தோடு காணப்பட்டாங்க. தே ஹேட் பீன் டாக்கிங் அபவுட் இட் ஆல் த டைம். எல்லா டைமும் அதை பற்றியே தான் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஃபைனலி த டே ஹேட் கம். இறுதியாக அந்த நாளும் வந்துச்சு. அண்ட் நவ் தே வேர் இம்பேஷண்ட். பேஷண்ட்னா பொறுமை, இம்பேஷண்ட்னா பொறுமை இல்லாமல் இருக்குது. அவங்க நினச்ச நாள் வந்ததால் அவங்களால பொறுமையாக இருக்க முடியல. தே வேர் டேக்கிங் their treasure out of their packets, counting and recounting each before putting it back. பாக்கெட்டில் இருக்கிற மணியை அவங்க எடுக்கிறாங்க, கவுண்ட் பண்ணுறாங்க, திரும்பவும் கவுண்ட் பண்ணுறாங்க, பாக்கெட்குள்ளவே திரும்ப வச்சுக்கிறாங்க. முகமது கவுண்ட்ஸ் 1, 2, 10, 12. He had 12 coins. முகமது கிட்ட 12 காயின்ஸ் இருக்குது. மூஷின் had 1, 2, 3, 8, 9, 15 coins. மூஷின் கிட்ட 15 காயின்ஸ் இருக்குது. வித் திஸ் மணி தே வுட் பை கவுண்ட்லெஸ் திங்ஸ். இந்த மணியை வச்சு அவங்க எண்ணிலடங்காத பொருட்களை வாங்கலாம். என்னெல்லாம் வாங்கலான்னா, டாய்ஸ், ஸ்வீட்ஸ், பேப்பர் பைப்ஸ், ரப்பர் பால்ஸ் அண்ட் மச் மோர். டாய்ஸ் பொம்மைங்க, ஸ்வீட்ஸ் பலகாரம், பேப்பர் பைப்ஸ்னால் பேப்பரால் செய்யப்பட்ட பைப்ஸ், ரப்பர் பால்ஸ் ரப்பரால் செய்யப்பட்ட பால்ஸு அண்ட் மச் மோர், இன்னும் பல பொருட்களையும் அவங்களால வாங்க முடியும். த ஹாப்பியஸ்ட் ஆஃப் த பாய்ஸ் வாஸ் ஹமீத். ஹமீது தான் அந்த பாய்ஸுங்களையே ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். ஹி வாஸ் ஒன்லி 4. அவனுக்கு வயசு 4 தான் ஆகுது. தின் அண்ட் பூர்லி ட்ரெஸ்டு. தின்னா ரொம்ப ஒல்லியாக இருக்கிறது, அண்டு பூர்லி ட்ரெஸ்டுனா பழைய ட்ரெஸ்ஸு, அதாவது நிறைய முறை போட்ட ஒரு பழைய ட்ரெஸ்ஸை அவன் உடுத்தியிருந்தான். லாஸ்ட் இயர் இஸ் ஃபாதர் ஹேட் டைட் ஆஃப் காலரா. அவங்க அப்பா கடந்த வருஷம் காலராவால் இறந்து போயிடுறாரு. தென் ஹிஸ் மதர் ஆல்சோ டைட். அவரை தொடர்ந்து அவங்க அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. ஃப்ரம் தென் ஹமீத் லீவ்டு வித் ஹிஸ் ஓல்டு கிராணி அமினா. அதுக்கப்புறம் ஹமீது அவங்க பாட்டி அமினாவோட வசித்து வரான். அண்ட் வாஸ் ஆஸ் ஹாப்பி ஹாஸ் எ லார்க். லார்க் அப்படிங்கிறது வானம்பாடி பறவை. அந்த பறவை மாதிரி அவங்க பாட்டிக்கிட்ட அவன் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வரான். ஷி டோல்டு ஹிம் தட் ஹிஸ் ஃபாதர் ஹேட் கான் டு ஏர்ன் மணி. அந்த அமீனா பாட்டி என்ன சொல்லி வச்சுருக்காங்கன்னா, ஹமீத் கிட்ட உங்கள் அப்பா பணம் சம்பாதிக்கிறதுக்காக போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தட் ஹிஸ் மதர் ஹேட் கான் டு அல்லா டு கெட் லவ்லி கிஃப்ட்ஸ் ஃபார் ஹிம். உனக்காக நிறைய கிஃப்ட்ஸை அல்லா கிட்டேருந்து வாங்கிட்டு வர்றதுக்காக உங்கள் அம்மா போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. திஸ் மேட் ஹமீத் வெரி ஹாப்பி. இதெல்லாம் தான் ஹமீத் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம். ஹமீத் ஹேட் நோ ஷூஸ் ஆன் ஹிஸ் ஃபீட். ஹமீத் காலில் போடுறதுக்கு அவன்கிட்ட ஷூஸ் கூட கிடையாது. த கேப் ஆன் ஹிஸ் ஹெட்
was soiled and tattered. tatteredனா torn, அதாவது கிழிஞ்சிருக்கிறது. அவன் தலையில் போட்டிருக்கிற தொப்பி ரொம்ப அழுக்காகவும் கிழிஞ்சதாகவும் இருக்குது. He knew that his father would come back with sacks full of silver and his mother with gifts from Allah. அவனுக்கு தெரியும் அவங்க அப்பா திரும்பி வரும்பொழுது சாக்ஸ் அப்படின்னா கோணிப்பை ஃபுல்லாக வெள்ளி பொருட்களும் அவங்க அம்மா நிறைய கிஃப்ட்ஸும் அல்லாஹ் கிட்டேருந்து வாங்கிட்டு வராங்க அப்படின்னு அவனுக்கு தெரியும். தென் ஹீ வுட் ஹாவ் மோர் தென் மஹமத், மோசின், நூரி அண்டு சாமி. இவங்க 4 பேரை விட அவன்கிட்ட தான் அதுக்கப்புறம் நிறைய பொருள் இருக்குன்னு அவன் நம்புகிறான். ஹமீத்ஸ் கிரானி அமினா வாஸ் சேட். ஹமீதனுடைய பாட்டி அமினா ரொம்ப சோகமாக இருக்காங்க. இட் வாஸ் ஈத் அண்ட் ஷி டிட் நாட் ஹாவ் ஈவன் எ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கிரைன்ஸ். இந்த ஈத் பண்டிகை அதுமா அவங்க ஒரு கைப்பிடி அளவு கூட கிரைன்ஸ் இல்லை. கிரைன்ஸ்னால் தானியம், அவங்கக்கிட்ட தானியம் எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. இஃப் ஒன்லி ஹர் சன் வேர் தேர், இப்போ மட்டும் அவங்க பையன் இருந்திருந்தா இட் வுட் ஹாவ் பீன் எ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஈத். இந்த ஈத் பண்டிகையே வேறு விதமாக இருந்திருக்கும்னு நினச்சி வருத்தப்படுறாங்க. ஹமீத் வென்ட் டு ஹிஸ் கிராண்ட் மதர் அண்ட் செட். ஹமீத் அவங்க பாட்டிக்கிட்ட போயிட்டு சொல்கிறான், கிரானி ஐ வில் பி த ஃபஸ்ட் டு கெட் பேக். நான் போயிட்டு ஃபஸ்ட்டு ஆளாக திரும்பி வரேன். டோன்ட் வரி, நீங்கள் கவலைப்படாதீங்க. அமினா வாஸ் ஒரிட். ஆனாலும் அவங்க பாட்டி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதர் பாய்ஸ் வேர் கோயிங் அவுட் வித் தேர் ஃபாதர். மற்ற பாய்ஸ் எல்லாம் அவங்க அப்பாவோட வெளியே போகிறாங்க. ஹவு குட் ஷீ லெட் ஹிம் கோ டு த ஃபேர் ஆல் பை ஹிம்செல்ஃப். ஃபேர் அப்படின்னா சந்தைன்னு சொல்லுவாங்க. இது பண்டிகை காலத்தில் எல்லா கடைகளும் ஒரே இடத்துல போடுவாங்க இல்லையா, அதுக்கும் ஃபேருன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபேருக்கு எப்படி நம்ம இவனை தனியாக அனுப்புறது அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஹமீத் லெஃப்ட் வித் த அதர் பாய்ஸ். மற்ற பசங்களோட ஹமீத் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். ஹமீத் வாஸ் லைக் ஒன் வித் விங்ஸ் ஆன் ஹிஸ் ஃபீட். ஹமீதுக்கு இப்போ தன்னுடைய காலில் ரெக்க கட்டி விட்ட மாதிரி இருக்குது. த ரேன் ஆன் அ ஹெட் ஆஃப் த எல்டர்ஸ் அண்ட் வெயிட்டட் ஃபார் தெம் அண்டர் எ ட்ரீ. ஒரு மரத்துக்கு அடியில் பெரியவங்களாம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தே ரீச்டு த சபர்ப் ஆஃப் த டவுனுக்கு வெளிப்புறமாக இருக்கிற சபர்ப் அப்படின்னா அவுட்லேயிங் ஏரியா, வெளிப்புறமாக இருக்கிற ஒரு ஏரியாவுக்கு அவங்க ரீச் ஆகுறாங்க. ஆன் போத் சைட் ஆஃப் த ரோடு, அந்த இடத்துல எப்படின்னா 2 சைட்லேயும் ரோடுக்கு 2 பக்கமும் ஃபர் பிக் ஹவுசஸ் ஆஃப் த ரிச், பணக்காரங்களுடைய வீடு இருக்குது. இந்த கார்டன் மேங்கோ அண்ட் லிச்சி ட்ரீஸ் வேர் ஃபுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ். அங்கே இருக்கிற கார்டனில் மேங்கோ மரமும் மாம்பழ மரமும் லிச்சி மரமும் இருக்குது. அது எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக பழங்களால் நிறைஞ்சிருக்கு. தென் தே கேம் அக்ராஸ் த ஸ்டோர்ஸ் ஆஃப் த ஸ்வீட் வெண்டர்ஸ். அங்கே ஸ்வீட் கடைகள் இருக்கிற இடத்துக்கு அவங்க அடுத்ததாக மூவ் ஆகுறாங்க. ஆல் டெக்கரேட்டட் ஸோ கெய்லி. அங்கே இருக்கிற ஸ்வீட்ஸ் எல்லாம் நிறைய கலர்ஃபுல்லாக, கெய்லி அப்படின்னா இன் பிரைட் கலர்ஸ், நிறைய கலர்ஃபுல்லாக வந்துட்டு ஸ்வீட்ஸுங்க செஞ்சு வச்சுருக்காங்க. எவ்ரி ஸ்டோர் ஹேட் ஸ்வீட்ஸ் பைல்ட் அப் அப்படின்னா குவியல் மாதிரி. எல்லா ஸ்வீட்ஸும் அப்படியே குவியல் மாதிரி குவிச்சு வச்சுருக்காங்க. இன் ஹீப்ஸ் லைக் மவுண்டெயின்ஸ், மலை மாதிரி குவிச்சு வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதோட செக்ஷன் 1 முடியுது. செக்ஷன் 2 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.